ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான விஷயத்த உங்க கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ சம்மர் டைமில் ஹாஃப் இயர் ஸ்விம்மிங் கிளாஸ் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு நியர்பை இருக்கிற டிடி ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் தான் வந்து ஜாயின் பண்ணியிருந்தோம். ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுற எனக்கே இவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னும் போது குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஹஃபிலாம் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தால், ரொம்ப இன்ட்ரெஸ்டடாகவும் இருந்தால் ஸ்விம்மிங் கற்றுக்கிறதுக்கு. ஸோ ஹம்மிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 ஏஜ்க்கு அப்புறம் தான் வந்து கற்றுக்க முடியும். ஸோ நம்ம சின்ன பையனுக்கு அவ்வளோ ஏஜ் ஆகலை அப்படிங்கிறதுனால அவருக்கு சும்மா ஜஸ்ட் விளையாடட்டும் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போயிருந்தோம். அப்படி இருந்துமே அங்கே இருந்த ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த ஹேர் கேப்பு, அந்த கிளாஸ், அந்த ஸ்விம்மிங் ட்ரெஸ் இதெல்லாம் போட்டுட்டு தான் வந்து இறங்கணும். பிகாஸ் இது வந்து குளோரின் கலந்த வாட்டர் இல்லையா? ஸோ குழந்தைங்களுக்கு ஹேருக்கு கண்ணுக்குலாம் பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அம்மீஸ்க்குமே நாங்கள் எல்லாமே செட்டாக வாங்கிட்டு கொஞ்ச நேரம் அவனி இந்த சைடு விளையாட விடலான்னு விட்டாச்சு. ஸோ இந்த சைடு இருக்க ஸ்விம்மிங் பூல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க விளையாடுறது. ஸோ பெருசாக இருக்க ஸ்விம்மிங் பூல் தான் பார்த்தீங்கன்னா கோச்சிங் கிளாஸ். ஸோ அங்கே தான் வந்து ஹஃபிக் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் இந்த சம்மர் டைமில் உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம